சார் அடுத்த கொஸ்டின். ஆ. Discuss the topography of Chambal Basin and trace the ravines present in தமிழ்நாடு. தமிழ்ல சம்பல் படுகையில் காணப்படும் நிலப்பரப்பை பற்றி விவாதிக்கவும் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளத்தாக்குகளை கண்டறியவும் அப்படின்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜியோகிரபில வந்து இப்ப என்னன்னா, இது வரைக்கும் ஒரு மேஜர் லேண்ட் ஃபார்ம்ஸ பத்தி பெருசா, அதாவது மேஜர் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னா சம்பலுமே பெருசுதான். ஆனா தார் டெசர்ட்டோ இல்ல வந்து கான்ஜெட்டிக் பிளைனோ இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு இடத்துல வந்து இந்தியாவுடைய டோபோகிராபிக்குள்ள வந்து அவங்க வந்து சம்பலை பத்தி கேட்டது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அடுத்த லெவலுக்கு வந்து கொஸ்டினை கொண்டு போயிருக்குங்கிறது புரியுது. இந்த கொஸ்டினோட சேர்த்து சம்பல் வந்து மத்திய பிரதேஷ் யூபியில உள்ளது. அதே லேண்ட் ஃபார்ம் வந்து தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் இருக்குங்கிறத கனெக்ட் பண்ணிருக்கதும் ஒரு அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் கொஸ்டினா இதை ஃபீல் பண்ண வைக்குது. லிட்டரலா படிச்சவங்களுக்கு இது ஒரு என்ஜாயபிள் கொஸ்டின் தான். இதை வந்து ஆன்சர் பண்றதை என்ஜாய் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஆனா ஒரு 10 மார்க்குக்கு இதை ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப போகாமலும் ஓரளவு நம்ம வந்து எல்லா பாயிண்ட்ஸும் உள்ள கொடுக்கணும் அப்படின்னா அதை எப்படி கொடுக்கலாம்? ஓகே ஓகே, கண்டிப்பா. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின்கள், எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா சம்பல் பேசின கேட்டு அதை தமிழ்நாட்டுடைய லேண்ட் ஃபார்மோடைய கம்பேர் பண்ண சொல்றது. ஓகே, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின் அது ஒன்று. இன்னொன்று ஆக்சுவலாக இது சப்ஜெக்ட் கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கிறதுனால தான் வந்து 2024 இருந்ததுனால தான் இதை கேட்டிருக்காங்க. ஏன்னா ஜியோலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இது ரிலேட்டடாக ஒரு விஷயம் நியூஸில் வந்து இருந்தது மேஜராக. ஸோ அதனால இது கம்பேர் பண்ணி கேட்டாங்க. ஸோ இப்போ அந்த அளவுக்கு நம்ம இப்போ குரூப் 1 எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியிருக்குது லிங்க் பண்ணி. ஓகே, டிஸ்கஸ் த டோபோகிராஃபி ஆஃப் சம்பல் பேசின், ட்ரேஸ் த திஸ் பிரசன்ட் ரேவன்ஸ் பிரசன்ட் இன் தமிழ்நாடு. ஓகே, அப்போ இந்த ரேவன்ஸ் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் கேட்டிருக்காங்க. சம்பல் டோபோகிராஃபி டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க. என்ன அப்படின்னா இந்த ரெண்டு, அப்போ இந்த ரேவன்ஸுங்கிறது தான் வந்து சம்பல்ல இருக்கக்கூடிய மேஜர் லேண்ட் ஃபார்மா இருக்குது. ரேவன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஆக்சுவலாக வந்து இன்னொரு வார்த்தை என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பேட்லேண்ட் டோபோகிராஃபி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். எதுக்குமே பயன்படுத்த முடியாதுங்கிற மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு டோபோகிராஃபி. குறுகிய பள்ளத்தாக்குகளாக இருக்கக்கூடிய நேரோ ரிஜஸ் அண்ட் நேரோ வேலிஸாக இருக்கும் இந்த ரீஜன்ஸில் ஃபுல்லாக பார்த்தோம்னா. அப்போ குறுகிய பள்ளத்தாக்குகளாகவும் ரொம்ப நேரோ ரிஜஸ் சின்ன சின்ன மவுண்டு மாதிரி குவியல்களா, சின்ன சின்ன குன்றுகள் மாதிரி, பெரிய குன்றுகள் அளவு கூட சொல்ல முடியாது, ஸ்மால் மவுண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், நிறைய கற்குவியல்களாக கிடக்கிறது. அண்ட் ஒரு சரிவான நிலப்பரப்பாக இருக்கும், ரொம்ப ஸ்லோப்பியாக இருக்கும். ஸோ ஸ்லோப்பில் வந்து இப்போ தாவரங்களே இல்லை அப்படின்னா மழை பெஞ்சு ஒரு பெரிய மழை பெய்யுது அப்படின்னா நிறைய அரிச்சு எடுத்துகிட்டு வரும். அப்படி நிறைய அரிக்கிறப்போ கல் மண் எல்லாத்தையும் அரிச்சு கொண்டு போயிடும். அந்த சரிவான நிலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய குழி குழியாக ஃபார்ம் ஆகிருக்கும் இந்த மாதிரி அங்கங்கே. அதில் எப்போவாச்சும் ட்ரையான ரீஜன்ஸாக இருக்கும். ஸோ எப்போவாச்சும் மழை பெஞ்சாதான் ஓவராலாகவே அங்கே அதில் ஒரு சின்ன ஸ்ட்ரீம் மாதிரி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இது வந்து அரிப்புனால இந்த மாதிரி ஆயிருக்கும் அந்த லேண்டு, கொஞ்சம் கொஞ்சமாக தாவரங்கள் இல்லாததுனால. இதை தான் வந்து பேட்லேண்ட் டோபோகிராஃபின்னு சொல்லுவோம். அங்கங்கே பெரிய பெரிய குழிகளாகவும் சின்ன சின்ன மவுண்டு மாதிரி கற்குவியல்களாகவும் சின்ன சின்ன பள்ளத்தாக்குகளாக சேர்ந்து பெரிய லேண்டை கவர் பண்ணுறது தான் பேட்லேண்ட் டோபோகிராஃபி. ஸோ இதுதான் வந்து ரேவைன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இதுதான் வந்து சம்பல்ல இருக்கக்கூடிய டோபோகிராஃபி. ஸோ இது 10 மார்க் தான். அப்படிங்கிறப்போ நம்ம சம்பல்ல இருக்கிறது வந்து பேட்லேண்ட், இட் இஸ் கால்டு பேட்லேண்ட் டோபோகிராஃபி. இதை வந்து ரேவைன்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து நேரோ வேலிஸ், குறுகிய பள்ளத்தாக்குகளாகவும் குறுகிய ரிஜஸாகவும் ஃபார்ம் ஆயிருக்கும். இது வந்து அரிப்பு நிறைய ஏற்பட்டு 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 எதுக்குமே பயன்படாத ஒரு நிலம் மாதிரி தோற்றமளிக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஓகே, இதை சொல்லிட்டு இப்போ தமிழ்நாட்டுக்கு வரணும். தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரியான லேண்ட் ஃபார்ம் இருக்குதா அப்படின்னா இருக்குது. எங்க இருக்குது அப்படின்னா 2 இடத்துல முக்கியமா சொல்லலாம். ஒன்று வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்குது, இன்னொன்று வந்து கன்னியாகுமரியில முட்டம் இந்த இடத்துல இருக்குது. இந்த ரெண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேட்லேண்ட் டோபோகிராஃபினே சொல்லலாம். பெரம்பலூர்ல வந்து காரை டோபோகிராஃபினே இதை சொல்லுவாங்க. காரைன்னு ஒரு ஊர் கிராமமும் இருக்குது. காரை ரேவைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காரை ரேவைன்ஸ், காரை டோபோகிராஃபி. அதே கன்னியாகுமரியில் வந்து முட்டம் ரேவைன்ஸ், முட்டம் இது. அப்போ இந்த பெரம்பலூர் ரீஜியன், கன்னியாகுமரி ரீஜியன், இந்த ரெண்டுலேயுமே வந்து ரேவைன்ஸ் இருக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ஸ். இன்னொன்று இது நியூஸில் என்ன இருந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலாக
கன்னியாகுமரி முட்டம் ராவேன்ஸ் வந்து கொஞ்சம் செம்மண்கள் நிறைய அதிகமாகவே இருக்கும் அந்த ரீஜியனில். ஆனால் வெறும் உட்புதர் காடுகள் மாதிரி இருக்கும். அண்ட் எதுக்கும் பயன்படாத மாதிரி அங்கங்கே குழிகள், சின்ன சின்ன குவியல்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பள்ளத்தாக்குகள், இந்த மாதிரி தான் நிறைய இதாக இருக்கும். இந்த முட்டம் ரீஜியன்லையும் இந்த பெரம்பலூர் காரை ராவேன் ரீஜியன்லையும் வந்து கிரெட்டேசியஸ் பீரியட்ல இருக்கக்கூடிய படிமங்கள் அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஜியாலஜிக்கலாக பார்த்தா இது ஒரு பெரிய சொத்து ஆக்சுவலாக ஆராய்ச்சிக்கு. அந்த கிரெட்டேசியஸ் படிமங்கள், ஃபாசில்ஸ் வந்து நிறைஞ்சு கிடக்குது இங்கே. இந்த கிரெட்டேசியஸ் படிமங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட டைனோசர் அழிஞ்ச காலகட்டம், 140 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலகட்டம் அது. ஸோ இந்த கிரெட்டேசியஸ் படிமங்கள், ஃபாசில்ஸ் வந்து இந்த கன்னியாகுமரி முட்டம் ராவேன்ஸ்லையும் இந்த பெரம்பலூர் காரை ராவேன்ஸ், இந்த ஏற்கனவே நமக்கு அரியலூர் பெரம்பலூர்ல டைனோசர்ஸோடைய ஃபாசில்ஸ் அதுக்கான மியூசியம்ஸ்லாம் கூட இருக்குது தெரியும். அதே முட்டம்லையும் வந்து நிறைய இருக்குது. அப்போ இந்த முட்டம் ரீஜன் வந்து பெரம்பலூர்ல கொஞ்சம் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்குது, முட்டம்ல வந்து பாதுகாக்கப்படாத பகுதியாகவே இருந்துட்டு இருக்குது. அதுல நிறைய ஃபாசில்ஸ் படிமங்களை பார்த்தோன்னே ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு முதல்ல ஃபென்ஸ் போடுங்க, வேலி போட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போன வருஷம் நியூஸ்ல அது வந்துச்சு. ஸோ அந்த இஷ்யூ வந்ததுனால அதை லிங்க் பண்ணி தான் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ரேவைன்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த பெரம்பலூர் காரை ரேவைன்ஸையும் கன்னியாகுமரி முட்டம் ரேவைன்ஸ் செம்மன் இதையும் நோட் பண்ணி காமிக்கணும். இதோட முக்கியத்துவம் அப்படிங்கிறப்போ இதுல வந்து கிரெட்டேசியஸ் படிமங்கள், டைனோசர் இறந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபாசில்ஸ் படிமங்கள் இங்கு நிறைய கிடைக்கின்றன அப்படிங்கிறத சொல்லி காமிக்கலாம். ஒரு 10 மார்க்குக்கு இது எனஃபா இருக்கும், போதும். ஒரு வெல்டன் எங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்து வந்துச்சு. அதாவது எந்த அளவுக்குன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒட்டி டிஎன்பிஎஸ்சி வந்து எவ்வளவு ரிலேட்டபிளா கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்றாங்க அப்படிங்கிறதும் புரியுது. ஸோ த இம்பார்ட்டன்ட் டுவர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதும் இதுல புரியுது. ஸோ தேங்க்யூ சார்.